இந்த லொக்கேஷனில் 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டின மாதிரியான வீடுகளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள்னா ரொம்ப வாரம், ரொம்ப மாதம், கிட்டத்தட்ட 2 வருஷமே ஆச்சுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த லொக்கேஷனில் 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2 BHK வீடுகள்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லேண்ட் ரேட்லாம் அதிகமாச்சு. 3.5 சென்ட்டுங்கிறது 3.25 சென்ட் ஆச்சு, 3 சென்ட் ஆச்சு, 2.25 சென்ட் ஆச்சு, 2.5 சென்ட் ஆச்சு. இன்றைக்கி 4 பெட்ரூம் 3 பெட்ரூம் வீடு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தான் கட்டுறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற இந்த வீடு 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு. அதுவும் டேரெக்டாக வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கட்டியிருக்கிறாங்க. என்னடா சொல்கிற, அப்படி எந்த ஏரியாடா இந்த ஏரியா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்பாங்க. இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் துடிலூர்லேருந்து இடிகரை போகக்கூடிய ரோட்டில் மணிகரம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம துடிலூர்லேருந்து வரீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்துடலாம். மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் ரீச் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு வாசல் வச்சு கட்டப்பட்ட வீடு. 30 அடி அகலம், 50 அடி நீளமாக அமைஞ்சிருக்கக்கூடிய 3.5 சென்ட் லேண்ட் ஏரியா. அதில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் வந்து 2 மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. வீட்டோட பிளான் வந்து பயங்கரமாக ஸ்பேசியஸாக இருக்கும். ஏன்னா வீட்டோட லெஃப்ட் சைடில் 6 அடிக்கு செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. வீட்டோட ரைட் சைட்லையும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் மட்டும் ரோடோட எட்ஜ் வரைக்கும் எடுத்துருக்குறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லோ, ப்ரௌனு, ஒயிட்டு அந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது போக டார்க்கான பிளாக் கலரில் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் கொடுத்துருக்குறாங்க. நிறைய வந்து அந்த ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங் டெக்ஸ்சர் ஒர்க் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் கட் பண்ணியிருக்காங்க. அது போக மைனஸ் மாதிரியான டிசைன்லையும் பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக மியூரல் ஆர்ட் ஒர்க் இருக்குது, CNC கட் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் இருக்குது, பெரிய பெரிய ப்ரொஜெக்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே டிசைன்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷன் கொடுத்து இங்கே வந்து ஒரு மெட்டல் கேட் கொடுத்துருக்குறாங்க. மெட்டல் கேட்டோட 2 சைடும் பார்த்தீங்கன்னா கேட் லேம்பும் பொறுத்திருக்கிறாங்க. நம்ம நைட்டில் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். அந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது தாராளமாக ஒரு பெரிய கார், XUV டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய கார் நிறுத்துற அளவுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஏரியா. இதோட அளவு வந்து 11க்கு 16. இங்கே நீங்கள் கார் நிறுத்திட்டு இந்த சைடு நம்ம 2 வீலர் நிறுத்திக்கலாம். அந்தளவுக்கு பெரிய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. 6 அடிக்கு வந்து இந்த சைடு செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. இல்லை நம்ம கார்டன்லாம் செட் பண்ணுறோம்னா அழகாக வந்து கார்டன் செட் பண்ணிக்கலாம். இல்லை யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் நம்ம இங்கே தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். அந்த சைடு அந்த டோருக்கு பக்கத்தில் அந்த சைடு வந்து ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க, கிச்சன் கம் டைனிங் பக்கத்தில். அந்த இடத்துல வந்து யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங்க்கு நேச்சுரல் ஸ்டோன் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஹெவி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல் வாட்டர் சம்பலாக இருக்குது. வாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு அழகான டிசைனில் இருக்கக்கூடிய செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க 2x4 சைஸில். அதுக்கு இடையிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மெட்டல் பீடிங் டிசைன் கிடையாதுங்க. இது வந்து அந்த சில்வர் கலரில் இருக்கக்கூடிய ஒரு டெயில் தான். அந்த டெயிலை கட் பண்ணி லே பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நிறைய இடத்துல அந்த மெட்டல் பீடிங் டிசைன் தான் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து டெயிலை தான் லே பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் வந்து நிறைய ஸ்பாட்லைட் இருக்குது. அது போக பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே இந்த மெயின் டோருக்கு பக்கத்தில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த வால் ஃபுல்லாமே மியூரல் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரீ டிசைனில் பார்த்திங்கன்னா அந்த மியூரல் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே டெக்ஸ்சர் ஒர்க் இருக்குது. ஒரு மாதிரி கோல்டு அண்ட் ப்ரௌன் கலரில் இருக்குது. அந்த மியூரல் ஆர்ட் ஒர்க்குக்கு வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி மேலே ஸ்பாட் லைட்டும் பொருத்தியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து வீட்டோட மெயின் டோருங்க. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. சைடில் வந்து சேஃப்டி கிரில் இருக்குது. அதுக்கு வந்து டிசைனர் கிளாஸ் வந்துடும். டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஸ்பேஸுங்க. நல்ல ஒரு லேவிஷான லிவிங் ஸ்பேஸு. இந்த லிவிங் ஸ்பேஸுக்கு நல்ல வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு பின்னாடி 2 ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. கீழேருந்து ஆரம்பித்து, அதாவது ஃப்ளோரிங் லெவலேருந்து ஒரு 1 ஃபீட்டுக்கு மேலேருந்து ஆரம்பித்து லிண்டன் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. பெரிய விண்டோ 2 கொடுத்துருக்குறாங்க. நல்லா வெளிச்சமாக இருக்குது இந்த லிவிங் ஏரியா. அது போக இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கும் பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கு. எல்லோ அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வந்து இந்த ஃபால் சீலிங் ஒர்க்குக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிசைன்ஸும் பார்க்குறதுக்கு சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்காக இருக்குது. அதுக்கு நிறையா ஸ்பாட் லைட்டு, அது போக ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் லிவிங் ஏரியா அண்ட் டைனிங் கிச்சனில் இங்கே நம்ம பார்க்குற மாதிரியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டெயில் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா 3க்கு 6 சைஸில் இருக்கக்கூடிய டெயில் ஒர்க்குங்க. பெரிய பெரிய டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது போக இந்த லிவிங் ஏரியாவோட இந்த சைடு வால் ஃபுல்லாமே, வெஸ்டர்ன் சைடு வால் ஃபுல்லாமே மல்டிமீடியா டிவி யூனிட் செட்டப் இருக்குது. ஃப்ளூட்டட் பேனல் டைப்பில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வாலுக்கு ஃபுல்லாமே பேனல் பண்ணி இந்த மல்டிமீடியா டிவி யூனிட் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு வந்து நம்ம ஷோ பீஸ்லாம் ஏதாச்சும் வேணும்னா இங்கே வச்சுக்கலாம். சென்டரில் வந்து நமக்கு டிவி யூனிட் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பூஜா கேபினெட்டும் இந்த டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சாகவே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. கலர் காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த பெயிண்டிங் அண்ட் டெயில் ஒர்க்குக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க. வுட் அண்ட் கிரைன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. இதை தாண்டி, அதாவது லிவிங் ஏரியாவோட
தெற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் டைனிங் கம் கிச்சன் கொடுத்துருக்காங்க. டைனிங் கம் கிச்சனுக்கு வர வழியில் இருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங்க்கு பக்கத்தில் இங்கேயும் ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து சிஎன்சி கட் டிசைன் வந்து பொறுத்திருவாங்க. நம்ம இல்லத்தரசிகள் வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே யாராச்சும் வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இங்கே தான் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே நம்ம லிவிங் ஏரியாவில் யார் இருக்காங்கிறதையும் பார்த்துக்கலாம். அதை தாண்டி அங்கே கேட் வரைக்கும் வியூ இருக்கும். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாலும் கேட்டே தெரியும். நம்ம இங்கே யாராச்சும் வர்றாங்க அப்படின்னா கேட் சத்தம் கேட்டுச்சுன்னா யார் வராங்க அப்படிங்கிறத வந்து இங்கேருந்தே அவங்க பார்த்துக்கலாம். அது வந்து இங்கே யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டைனிங் கம் கிச்சனோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா 10க்கு 16. டைனிங் கம் கிச்சன் வந்து நல்லா லேவிஷாகவே கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து உங்களுக்கு டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. அதை தாண்டி வந்து கிச்சனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த டைனிங் ஸ்பேஸ்லேயும் சரி கிச்சன் ஸ்பேஸ்லேயும் சரி ஈஸ்ட் சைடு வால்லையும் சவுத் சைடு வால்லையும் கம்ப்ளீட்டாகவே வந்து டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் வந்து பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான டெய்ல் ஒர்க் அதுலேயும் பேட்டர்ன் இருக்குது. அதை தாண்டி இவங்களும் பார்த்திங்கன்னா 2 கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய டெய்ல் ஒர்க்கை வந்து சென்டரில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அழகாக பேட்டர்னோடு இருக்குது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல் ஷேப்பில் கவுண்டர் டாப்போடு அமைஞ்சிருக்கக்கூடிய யூ ஷேப்பில் கவுண்டர் டாப்போடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சனுங்க. இங்கே வரைக்கும் கவுண்டர் டாப் வருது. இந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் கிரானைட் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. வழக்கம் போல் வுட் வாட்டருக்கு தனியாக போர் வாட்டருக்கு தனியாக டேப்பெல்லாம் கொடுத்து நமக்கு அது பக்கத்தில் ஆரோக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் கம் டைனிங்கை பொறுத்த வரைக்கும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. அது போக அந்த எக்ஸிட் டோர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னாலும் நல்லாவே வெளிச்சம் வரும். ஸ்டோரேஜுக்கு பொறுத்த வரைக்கும் கவுண்டர் டாப்புக்கு கீழேயும் இங்கே ஆர்சிசி லாஃப்ட்லேயும் நிறையா யூனிட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மாடலர் கிச்சன். கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து நிறையா பேசினெட்ஸ் இருக்குது. இது வந்து நமக்கு வால் யூனிட்டு கிளாஸ் டோர் டைப்பில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே வந்து க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. கிளாஸ் அண்ட் ஃபினிஷிங்கில் இருக்குது. கலர் காம்பினேஷனும் பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குது, பிரைட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே நம்ம பார்க்குறது வந்து அந்த எக்ஸிட் டோர் தான். நம்ம ஓப்பன் பண்ணி என்ட்ரானோம்னா வீட்டோட அந்த லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த செட்பேக் ஸ்பேஸ்க்கு என்ட்ரு ஆயிடுவோம். இது வந்து 6 அடி செட்பேக் ஸ்பேஸு. இது போக வீட்டோட பேக் சைடில் வீட்டோட ரைட் சைடில் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. என்ட்ரு ஆகும்போதே ரைட் சைடில் இங்கே தான் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளக் பாயிண்ட் இருக்கும். இது வந்து பைப் இங்கே ஃபிட் பண்ணுவாங்க. அது போக வாஷிங் மிஷின் இங்கே வச்சிங்கன்னா அதுக்கான அவுட்லெட் இதெல்லாம் நீங்கள் இங்கே விட்டுக்கலாம். அந்த மாதிரியான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை யாராச்சும் விருப்பப்பட்டிங்கன்னா அழகாக பார்ட்ஸ் எல்லாம் வச்சு க்ரீனரியாக ஒரு கார்டன் செட்டப் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை கார் அங்கே நிறுத்திட்டீங்க, நிறைய 2 வீலர் இருக்குன்னா 2 வீலர்லாம் நம்ம வீட்டோட லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த செட்பேக் ஸ்பேஸில் போட்டுக்கலாம். இது வந்து வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க. பெட்ரூமோட டோருக்குலாம் வந்து இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான டிசைனில் தான் டோர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். லிவிங் ஏரியாவில் டைனிங் கம் கிச்சன்லாம் பார்த்த மாதிரி இல்லாமல் இங்கே ஒரு மாதிரியான டார்க்கான ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய டெய்ல் ஒர்க் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து 2x4 சைஸில் இருக்கக்கூடிய டெய்ல் ஒர்க். லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு மாஸ்டர் பெட்ரூமில் எப்போவுமே வழக்கமாக 2 ஜன்னல் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து 2 ஜன்னல் சேஃப்டி கிரிலோடு கொடுத்துருக்குறாங்க. அது போக ஸ்டோரேஜுக்கு வந்து இங்கே வால் ஷெல்ஃப் இருக்குது. இங்கே வந்து நமக்கு லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் 5க்கு 8ங்கிற அளவில் இருக்குங்க. ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆர்டிஸ்டிக் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க பிளாக் கலரில். வாலுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்கிற மாதிரியான டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங் வால் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி ஒரு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. இந்த வீட்டில் வந்து மொத்தம் 2 பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூமும் இருக்குது. அந்த பெட்ரூமும் ஒரு பெரிய பெட்ரூம் தான், மாஸ்டர் பெட்ரூமுங்க. இது வந்து 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். இந்த லொக்கேஷனில் நம்ம பார்க்குற நிறைய வீடுகள் வந்து 2 சென்ட் 2.25 சென்ட் அதேபட்சம் 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா வரைக்கும் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் எல்லா வீட்லேயும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு நார்மல் பெட்ரூம் தான் பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2மே மாஸ்டர் பெட்ரூம். 2மே 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்த மாதிரி தான் இந்த பெட்ரூம்லேயும் கிராஸ் வென்டிலேஷனுக்கான ஜன்னல், உங்களுக்கு பின்னாடி வந்து வால் ஷெல்ஃப் இருக்குது. அது போக இங்கே லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 5க்கு 8 அதே தான். அதுக்கு பேரலாக தான் இந்த பெட்ரூமும் இருக்குது. லிவிங் ஏரியாவுக்கு பேரலாக இந்த 2 டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. அதனால் அந்த டாய்லெட் கம் பாத்ரூம் இந்த டாய்லெட் கம் பாத்ரூமையும் ஒரே சைஸில் தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் டைல் கலர் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இதையும் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ண போகிறாங்க. இந்த வீட்டில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க.
அவுட்டர் டாய்லெட் கம் வந்து அந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழே தான் கொடுத்துருக்குறாங்க. டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ரைட் சைடில் இருக்கும். இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே வந்து அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் போக இங்கேயும் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஏதாச்சும் தேவையில்லாத திங்ஸ்லாம் இருந்தால் இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கேயும் நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. அதுக்கான ப்ரொவிஷன்லாம் இருக்குது. இந்த பாத்ரூம் பக்கத்துலேயே நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இந்த டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் 4க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் டெய்ல் ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பாத்ரூமுக்கு இந்த சைடு ரைட் சைடில் அந்த டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே அந்த ரெட் கலர் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் எம்எஸ் ஸ்டீலில் இருக்குங்க. பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க. அந்த எலிவேஷனில் இருக்கக்கூடிய அந்த சிஎன்சி கட் ஒர்க்குக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. டெரஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு துணி துவைக்கிறக்கான மேடை, துணி காய போடுறக்கான ஆங்கிள் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி குட் வாட்டருக்கு தனியாக, போர் வாட்டருக்கு தனியாக 2 டேங்க் வச்சுருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட் இன்டி ஒர்க்ஸோடலாம் சேர்த்து 70 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், கால் பண்ணுங்கள். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டின வீடு, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஏன்னா இந்த லொக்கேஷனில் 2.25 சென்ட் 3 சென்ட்டுக்கு கட்டின வீடுகள் வரும்போதே செம்ம டிமாண்டாக போகும். ஏன்னா இங்கே அதிகபட்சம் 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தான் வீடுகள் கட்டுறாங்க. அதுவும் 2 BHK வீடு, 3 BHK வீடு, 4 BHK வீடே பார்த்தீங்கன்னா 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தான் கட்டுறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் கட்டியிருக்காங்க. நம்ம ஃபியூச்சரில் வேணும்னா நம்ம மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு போர்ஷன் கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டுக்கு பக்கத்தில் மொத்தம் 2 வீடு, இன்னும் 2 வீடு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் வந்து இன்டி ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த வீடும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரியான பிளானிங்கில் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து டபுள் கார் பார்க்கிங் இருக்குது. அந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், கால் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த மாதிரியே நிறைய வீடுகள் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.